Hi, hello, welcome back to Apache Tamizha YouTube channel. So, இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா வாட் இஸ் Cyborg Bionic Eye அதை பத்தின முழு விவரம் தான் நம்ம பார்க்க போறோம். So, let's get into the video, guys. So, welcome to Citizen Awareness episode 45. So, what is Cyborg Bionic Eye? So, செயற்கை கண் பார்வை என்றால் என்னன்றது முழு விவரமும் இந்த டீட்டெயில நம்ம பார்ப்போம். ஸோ உங்க எல்லாருக்கும் தெரியும், வளர்ந்து வர இந்த காலகட்டத்தில் 21st செஞ்சுரியில் நம்ம இருக்கோம். ஸோ இந்த ஈரா வி ஆர் லிவிங் இன் தி ஈரா ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ வாட் இஸ் அ bionic eye? A visual processes often referred to as a bionic eye is an experimental visual device intended to restore functional vision in those with partial and total blindness. ஸோ கண் பார்வை குறைவாக இருக்கிறவங்க இல்லை கண் பார்வை இழந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக ப்ளஸ் லேட்டஸ்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மூலியமா கண் பார்வையை மீண்டும் பார்க்கக்கூடிய திறன் தான் வந்து இந்த பயோனிக் ஐன்னு சொல்லுவாங்க. ஸோ உலகளாவிய ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து உங்க எல்லாருக்கும் தெரியும், பயாலஜிக்கல நீங்க படிச்சிருப்பீங்க. ஸோ ஹியூமன் ஐ டெஃபினேஷன் அண்ட் ஸ்ட்ரக்சர் எக்ஸெட்ரான்றது ரொம்ப ஃபேமஸ் இன் ஒன் ஆஃப் த பயாலஜிக்கல் சப்ஜெக்ட்ஸ். ஸோ மெயினாக நீங்கள் இங்கே பார்க்குறது என்னன்னா ஒரு ரெண்டு விஷுவல் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஒரு பக்கம் இருக்கிற இமேஜ் வந்து உங்களுடைய அவுட்டர் இமேஜ் ஆஃப் ஐ அண்ட் இன்னர் லேயர் ஆஃப் ஐஸ் வந்து ஆன் தி ரைட் ஹேண்ட் சைட். ஸோ அவுட்டர் இமேஜ் ஆஃப் ஐல வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஐலிட் இருக்கு, ஸ்க்ளேரா இருக்கு, பியூப்பிள் இருக்கு, ஐரிஸ் இருக்கு அண்ட் லாக்ரிமல் மீட் இருக்கு, பிளஸ் லாக்ரிமல் பாயிண்ட் இருக்கு. அதே நீங்க இன்டர்னல் பார்ட்ஸ் ஆஃப் தி பயாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ஐ அப்படின்னு நீங்க நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்பர் ரெக்டஸ் மசில் இருக்கு, ஹைலைட் கேனல் இருக்கு, ஆப்டிக் நர்வ் இருக்கு, ஆர்டரி நர்வ்ஸ் இருக்கு, பிளைண்ட் ஸ்பாட் இருக்கு, ஹைலைட் கேன், அதே மாதிரி லோவர் ரெக்டஸ் மசில், choroid, retina, cornea, lens, sclera, pupil, iris, etc. அதே மாதிரி ligaments, lacrimal meat. ஸோ இது எல்லாமே இருக்கு. ஸோ இந்த ஒட்டுமொத்த இன்னர் ஃபிளஷ் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேர்ந்து ஒரு பயானிக் ஐயை உருவாக்கத்துக்குரிய ஐடியாஸ் அண்ட் டெக்னாலஜியை வந்து இனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் ரிசர்ச்ல இருக்கு. கண் பார்வை எவ்வளவு முக்கியன்றது உங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ கண் பார்வை எதனால வந்து டேமேஜ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா மோஸ்ட்லி ஐ ரப்பிங், ஸோ சும்மா கண்ணை தேய்க்கிறது, அதே மாதிரி கண்ணில் வந்து தண்ணி நீர் வந்து அதிக அளவில் வர்றது, டிரைவிங் பண்றப்போ ஒரு ஆப்டிக்கல் கிளாஸ் இல்லை பிளெயின் கிளாஸ் யூஸ் பண்ணாம வரதுனால ரோட்ல இருக்கிற டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் உங்க கண்ணில் தான் வந்து ஜாம் ஆகும். ஸோ வந்து அது வந்து ஒரு பிளாக்கேஜ் மாதிரி கிரியேட் பண்ணோம். அதே மாதிரி வெல்டிங் ஷாப்ல ஒர்க் பண்றவங்க இல்லை ஹெவி இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றவங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு அதுக்குன்னே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒர்க் எத்திக்ஸ் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி ஒரு ஹெட் கியரும் பிளஸ் ஒரு ஆப்டிகல்ஸும் வந்து கொடுத்துட்றாங்க அலாங் வித் தி சேஃப்டி கியர்ஸ் என்ற ஃபார்மேட்ல. ஸோ முதல்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஐ கேட்டகரியிலே வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆப்டிக்ஸ் இருக்கு, ஆப்டோமெட்ரிஸ்ட் இருக்கு அண்ட் ஐ டாக்டர்ஸை தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆப்தல்மாலஜிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்டோமெட்ரிஸ்ட் வர்சஸ் ஆப்தல்மாலஜிஸ்ட் என்ற ரெண்டுத்துக்கும் டேர்ம்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்றது நம்ம இந்த கேட்டகரியில் பார்ப்போம். ஸோ ஆன் ஸ்கிரீன் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்பெஷலைசேஷன் இன் ஆப்தமாலஜி உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல, அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்பெஷலைசேஷன் இன் ஆப்டோமெட்ரி. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரெண்டு கேட்டகரியோடைய டேர்ம்ஸோடைய டிஸ்கிரிப்ஷன் வந்து பிரீஃபா நான் சொல்றேன். ஸோ ஆப்தல்மாலஜில நீங்க பாத்தீங்கன்னாக்கா ரெட்டினா ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய மெயின் ஜாப் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரெட்டினல் டிசீஸ் இல்லை அதை சார்ந்த டேமேஜஸ் வந்து சர்ஜிக்கல் மூலியமா இல்லை லேசர் ப்ரொசீஜர் மூலியமா ட்ரீட் பண்றதா வந்து ரெட்டினா ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்டோமெட்ரியில நீங்க பாத்தீங்கன்னாக்கா லோ விஷன் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் ஆன் பேஷண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா சிக்னிபிகண்டா இந்த லோ விஷுவல் குவாலிட்டி இருக்கிறவங்கள ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அகெயின் நீங்க பாத்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் குளோகோமா ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பெஷலைசஸ் இன் தி டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் குளோகோமா அண்ட் அதர் டைப்ஸ் ஆஃப் ஐ ப்ரெஷர் ப்ராப்ளம். ஸோ ஐல ப்ரெஷர் ரிலேட்டட் சம்பந்தம் இல்லை பிளட் பிளாக்கேஜ் குளோகோமா ஸ்பெஷலிஸ்ட் வந்து தே ஆர் த ஒன் ஹூ ஆர் ஸ்பெஷலிஸ்ட் இன் டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட். அதாவது அந்த இஷ்யூவை டயக்னோஸ் பண்ணி அதை ட்ரீட் பண்ற அளவுக்கு இல்லை சர்ஜரியை இல்லை லேசர் ட்ரீட்மெண்ட் மூலியமா ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணக்கூடிய ஸ்பெஷலிஸ்ட் தான் இந்த குளோகோமா ஸ்பெஷலிஸ்ட். ஸ்போர்ட்ஸ் விஷன் ஸ்பெஷலிஸ்ட் focuses on enhancing visual performance and protecting the eye of athletes and active individuals. ஸோ எல்லா ஸ்போர்ட்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்கள தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்போர்ட்ஸ் விஷன் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ விளையாட்டுத்துறையில விளையாடக்கூடிய வீரர்களுக்கான பிரத்யேக பயிற்சி பெற்றவர்கள் தான் இந்த டாக்டர்ஸ். ஸோ பீடியாட்ரிக் ஆப்தல்மாலஜிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா
குழந்தைங்களுடைய கண் பார்வை சம்பந்தமாக டிசீஸை டயக்னாஸ் பண்ணக்கூடிய டாக்டர்ஸ் அண்ட் ஸ்பெஷலிஸ்ட் தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா பீடியாட்ரிக் ஆப்தல்மாலஜிஸ்ட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆக்குபேஷனல் விஷன் ஸ்பெஷலிஸ்ட்னு பாத்தீங்கன்னாக்கா எய்ம்ஸ் டு இம்ப்ரூவ் தி விஷுவல் கம்ஃபர்ட் அண்ட் எஃபிஷியன்சி ஆஃப் ஒர்க்கர்ஸ் அட்ரஸிங் விஷன் டிமாண்ட் ஸ்பெசிபிக்ஸ் டு டிஃபரெண்ட் ஆக்குபேஷன். ஸோ வெவ்வேறு துறையில ஒர்க் பண்றவங்களுடைய ஆஃபீஸ் இல்ல பிளாட்ஃபார்ம்ல போயிட்டு ஒரு ஐ கேம்பை நடத்தி அவங்களுக்கு ஐ டெஸ்ட் பண்றவங்களுடைய ஸ்பெஷலிஸ்ட் தான் வந்து இந்த ஆக்குபேஷனல் விஷன் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்த லிஸ்ட்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா கார்னியா ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா தே ஆர் தி எக்ஸ்பர்ட் இன் டிசீஸ் ஆஃப் தி கார்னியா, ஸ்க்லெரா அண்ட் ஐலிட்ஸ் இன்க்ளூடிங் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் லைக் கார்னியல் டிரான்ஸ்பிளான்ட். ஸோ இன்னர் ஐ அதாவது ரெட்டினா இல்ல இந்த ஃபிளஷோடைய சர்ஜரி பண்ணக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் தான் இந்த கார்னியா ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் ஆப்டோமெட்ரிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கான்டாக்ட் லென்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லுவாங்க. தே ஆர் ஸ்பெஷலைசஸ் இன் ஃபிட்டிங் கான்டாக்ட் லென்சஸ் இன்க்ளூடிங் சேலஞ்சிங் கேசஸ் லைக் கெரடாக்னஸ் அண்ட் போஸ்ட் சர்ஜிக்கல் கார்னியாஸ். ஸோ கார்னியா மூலியமா வரக்கூடிய டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய விஷனை குறைக்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆப்டிகல்ஸ் பதிலாக கான்டாக்ட் லென்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ஸ்பெஷலிஸ்ட் தான் இந்த கான்டாக்ட் லென்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். So next oculoplastic surgeon சொல்லுவாங்க. So specializes in plastic and reconstructive surgery of the eyelids, tear ducts and orbit. ஸோ அந்த ஐபால் டேமேஜ் ஆகிருக்கிற இடத்துல அந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷனை பண்றவங்களுடைய பேர் தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆக்யூபிளாஸ்டிக் சர்ஜன் சொல்லுவாங்க. ஸோ ஐ சம்பந்தப்பட்ட ஆப்தமாலஜிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்டெப்தா போய் சர்ஜரி பண்ணக்கூடியவங்க தான் இந்த ஆக்யூபிளாஸ்டிக் சர்ஜன். ஸோ அதே மாதிரி கியாட்ரிக் விஷன் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லுவாங்க. Focuses on vision care tailored to the unique needs of aging patients, including management of age-related eye conditions. ஸோ வயதானவர்கள் இல்லை முதியவர்களுக்கான கண் பார்வை சிகிச்சை நிபுணர்களை தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கியாட்ரிக் விஷன் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்த கட்டமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஐ பார்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு விதமான வந்து நர்வஸ் சிஸ்டம் இருக்கு. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் அந்த ரெட்ல ஹைலைட் பண்ணிக்க பாருங்க ரைட் டாப் கார்னர்ல. ஸோ இட் இஸ் நோன் ஆஸ் தி கார்ன் நர்வ் சிஸ்டம். So corns are sensitive to bright light and also sense colors. So இந்த corn system மூலியமா தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம பார்க்கக்கூடிய கண் திருஷ்டி வந்து என்ன கலர்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய திறன் படுத்துது. ஸோ அடுத்து இந்த கேட்டகரியில நீங்க பார்க்கக்கூடியது தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ஆர்ஓடி நர்வஸ் சிஸ்டம். ஸோ ராட்ஸ் ஆர் சென்சிட்டிவ் டு டிம் லைட். ஸோ டிம் லைட்லயே வந்து உங்களுடைய பார்வையை தெளிவாக கொடுக்கறதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டியா தான் இந்த ராட் சிஸ்டம் வந்து கடைபிடிக்கிறது. So these are the two special nerve systems of the eyeball, which is known as the corn and rod. So கண்ணுன்னு பேசும்போதே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏகப்பட்ட ஐ டிசார்டர்ஸ் அண்ட் ஐ டிசீசஸ் வந்து இருக்கும். ஸோ அது வந்து முழு விவரம் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஐ டிசீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்கே 3 ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபர்ஸ்டா இருக்கிற ஐ இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விச் இஸ் கிறிஸ்டல் கிளியர் அண்ட் பர்ஃபெக்ட்லி ஃபிட் கண்டிஷன் சொல்லுவாங்க. ஸோ ஐபால்ஸ் அண்ட் கிளாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பர்ஃபெக்டா இருக்கும். செகண்ட் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சம் கைண்ட் ஆஃப் டிசார்டர்ஸ் இருக்குனால அந்த ஐயோடைய இன்னர் பால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிளாக் கலர்ல இருந்து கொஞ்சம் கிரேஷ் கலரா மாறும். அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி டேமேஜ்டு ஐ இல்லை டிசீஸ் இன்ஃபெக்டட் ஐஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த நரம்பு வந்து வெள்ளை பருவம் மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா முளைச்சிட்டு நிற்கும். சரிங்களா, அது அப்படியே அப்பியர் ஆகும் அந்த நர்வஸ் சிஸ்டம். கண்ணில் இருக்கிற ஒயிட் பால் மேலே இந்த நர்வஸ் சிஸ்டம் ரெட் கலர்ல ஒரு ரூட் மாதிரி உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அவங்களுடைய பிளாக் ரவுண்ட் பால் வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னும் கிரேஷ் கலர் அண்ட் ஒயிட்டிஷ் கலரா மாறிடும். ஸோ இதுலேயே வந்து பாத்தீங்கன்னாக்கா 2 டைப்ஸ் ஆஃப் சைட்டட் விஷன்ஸ் இருக்கு. ஸோ ஒன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா மயோபியான்னு சொல்லுவாங்க, விச் இஸ் நோன் அஸ் நியர் சைட்டட். ஹைப்ரோபியான்னு சொல்லுவாங்க, விச் இஸ் நோன் அஸ் ஃபார் தி ஃபார் சைட்டட். ஸோ மயோபியான்னாக்கா சம் பீப்புள் கேன் சி ஆப்ஜெக்ட்ஸ் close to them clearly but cannot see distance objects. They need a concave lens to see distance objects. ஸோ இவங்கனால வந்து இந்த மயோபியானால அஃபெக்ட் ஆன பர்சன்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா நியர் சைட்டட் வியூஸ் இல்லை ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கிறிஸ்டல் கிளியரா அவங்களால பார்க்க முடியும். ஸோ தொலைதூர பார்வை வந்து அவங்களுக்கு டேமேஜா இருக்கும். ஸோ ஹைப்ரோபியா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா விச் இஸ் நோன் அஸ் தி ஃபார் சைட்டட். ஹைப்ரோபியா ஃபார் சைட்டட்னஸ் அப்படின்னா லாங் சைட்னஸ் ஆல்சோ நோன் அஸ் ஹைப்ரோபியா ஆர் ஹைப்பர்மெட்ரோபியா இஸ் அ காமன் ஐ கண்டிஷன் தட் மேக்ஸ் இட் டிஃபிகல்ட் டு சி நியர்பை ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இவங்கனால வந்து பாத்தீங்கன்னாக்கா தூரத்தில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கிளியரா பார்க்க முடியும். பட் கிட்டக்க இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் லெஸ் தென் 25 சென்டிமீட்டர்ஸ் வந்து இவங்கனால கிறிஸ்டல் கிளியரா பார்க்க முடியாது. ஒரு பிளர்ரி இல்ல வாட்டர் பிளர்ரி கைண்ட் ஆஃப் கிளவுடியான ஒரு விஷன் தான் இவங்கனால தெளிவா பார்க்க முடியும். ஸோ இதுலேயே வந்து பாத்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் தேர்ட் கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா கேட்டராக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்க இமேஜ்ல பாக்குறது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு எல்டி ஹை வர்சஸ் தி கேட்ராக்ட்ஸ் ஐன்னு சொல்லுவாங்க. ஸோ கேட்ராக்ட்ஸ் அப்படின்னா என்னன்னாக்கா உங்களுடைய ஃபிளஷ் அதாவது கண்ணு உள் பகுதியில ஒரு கிளவுடியான ஒரு லென்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அது வந்து என்ன ஆகும்னா உங்களுடைய ஐபால்ஸ்ல இருந்து
த்ரோ பண்ணக்கூடிய விஷன் வந்து ப்ராப்பராக இருக்காது, பிளரியாக இருக்கும், க்ளவுடியாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐ வித் கேட்ராக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஹெல்தி ஐயில் வந்து நீங்கள் நோட் பண்ணீங்கன்னாக்கா விச் இஸ் ஆன் யர் லெஃப்ட் சைட். ஸோ லென்ஸ், ஐரிஸ், பியூப்பிள், கார்னியா. ஸோ லென்ஸ்ன்றது அந்த ஓவல் ஷேப்ல இருக்கிற ஏரோ மார்க் ஐடென்டிஃபை பண்ணிக்க பாருங்க, அதுதான் வந்து லென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே ஆப்ஜெக்ட் நீங்க ஐ வித் கேட்ராக்ட்ஸ், அதாவது இன்ஃபெக்டட் ஐ கேட்ராக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா கிளவுடி லென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது உங்களுக்கு அந்த இமேஜே வந்து கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். பட் ரைட் ஹேண்ட் சைடில் இன்ஃபெக்டட் ஐஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கிளவுடியான ஒரு ஃபோம் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அதுதான் வந்து கேட்ராக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தபடியாக நீங்க நோட் பண்ணக்கூடியது வந்து பாத்தீங்கன்னாக்கா கீ ஃபேக்ட்ஸ் ஆஃப் கேட்ராக்ட்ஸ். A cataract is when the lens of your eye becomes cloudy, affecting your abilities to see. So ஒரு ஃபார்ம் மாதிரி வந்து cloud ஃபார்ம் ஆயிடும் இன்னர் ஆஃப் யுவர் ஃபிளஷ். ஸோ அதனால உங்களுக்கு பிளர் இல்லை பிளைண்ட்னஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ கேட்ராக்ட்ஸ் ஆர் காமன் அண்ட் டெவலப் மோஸ்ட்லி இன் ஓல்டர் பீப்புள். ஸோ சீனியர் சிட்டிசன் இல்லை ஓல்ட் ஏஜ் பீப்புள் தான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இது அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெயிலில் ட்ராவல் பண்ணும்போது இல்லை அல்ட்ரா வயலட் லைட் உடைய ரேஸை தடுக்கிறதுக்கு சன் கிளாஸஸை யூஸ் பண்ணலாம். அண்ட் மோர் ஓவர் வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா 40 இயர்ஸ்க்கு மேல இருக்கீங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா நீங்க கட்டாயமா உங்களுடைய ஆப்டோமெட்ரிஸ்ட் கிட்ட இருந்து ரெகுலர் ஐ டெஸ்ட் நீங்க பண்ணணும். ஸோ கேட்ராக்ட் கேன் யூஸ்வலி பி சக்சஸ்ஃபுல் ட்ரீட்டட் வித் ஷார்ட் ஆப்ரேஷன். ஸோ இது வந்து இட்ஸ் அ 50-50 பாசிபிலிட்டிஸ் தான். ஸோ கேட்ராக்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஷார்ட் சர்ஜரி மூலியமா கிளியர் ஆயிடும், இல்லை லெந்தி ஆப்தமாலஜிஸ்ட் மூலியமா சர்ஜரி பண்ணாதான் சார்ட் அவுட் ஆகும். ஸோ கண்ணுன்னு வரும்போதே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில விஷயங்கள் இருக்கு. ஸோ இது சார்ந்த ஃபுட் அண்ட் டயட் ஹேபிட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண் பார்வையை இன்னும் தெளிவுபடுத்தும். ஸோ மெயினாக என்னென்ன ஃபுட் சாப்பிட்டா உங்களுக்கு கண் வந்து கிளியராக இருக்கும்ன்றது ரிசர்ச் பேஸ்டு ஒரு டீட்டெயில் தான் இப்போ நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இதில் வெரி ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபிஷ். ஸோ மோஸ்ட் ஆஃப் த வெஜிடேரியன் வந்து இது தவிர்த்துருவாங்க, பட் நான் வெஜிடேரியன் பீப்புள் வந்து இது ரெகுலராக கன்சியூம் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த டயட் ஃபுட் இது. ஸோ ஃபிஷ்ன்னு சொல்லும் போது அதில் வந்து omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு. ஸோ அந்த omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து உங்களுடைய ஐ விஷன்ஸை வந்து அண்ட் அதோடைய பாடி டிஷ்யூஸை வந்து இன்னும் கிறிஸ்டல் கிளியர் ஆகும், ஹெல்தி ஆகும். ஸோ இதுல எந்த சம்பந்தப்பட்ட மீன்கள் வந்து நீங்க சாப்பிட்டா கண்டெய்ன்ஸ் omega-3 ஆசிட்ஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த வெரைட்டி ஆஃப் ஃபிஷஸ் தான். ஸோ டூனா, சால்மன், ட்ராட், மெக்ரல், சார்டினஸ், அனோகோவிஸ், ஹெரிங். ஸோ இந்த வகையான மீன்ல தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிக அளவில் இருக்கு, ரிச்னஸாக இருக்கு. ஸோ இந்த ஃபிஷ் சாப்பிட்றவங்க டெஃபினட்டா வந்து ஐசைட் விஷன் ப்ராப்ளம்லேருந்து எக்ஸிட் ஆகலாம். ஸோ அடுத்து நீங்கள் இந்த லிஸ்ட்ல பார்க்குறது நட்ஸ் அண்ட் லெகுமஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது இந்த முந்திரி பருப்பு, இந்த வால்நட்ஸ் பிளஸ் இந்த நவதானியங்கள் சொல்லுவாங்க. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெஜிடேரியன்ஸ்க்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நட்ஸ் ஆர் ஆல்சோ ரிச் இன் omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ். Nuts also contain high level of vitamin E, which can help protect the eye from age-related damages. ஸோ வயது ஆக உங்களுடைய ஏஜோடைய ஹெல்தினஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த நட்ஸ் அண்ட் லெகுமஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணோம். ஸோ இதில் வந்து விட்டமின் இ வந்து அதிக அளவில் இருக்குது, ப்ளஸ் omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸும் எக்ஸ்டென்சிவாக இருக்குது. ஸோ இதில் எந்த லிஸ்ட் ஆஃப் நட்ஸ் நீங்கள் சாப்பிட்டா உங்களுடைய ஹை வந்து ஹெல்த்தியாக இருக்கும் நீங்கள் நோட் பண்ணீங்கன்னாக்கா வால்நட்ஸ், பிரசில் நட்ஸ், கேஷ்யூஸ், பீனட்ஸ் அண்ட் லென்டில்ஸ். ஸோ அடுத்து இந்த ஃப்ரூட் லிஸ்ட்ல நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன் ஆஃப் தி ஆரஞ்சு இல்லை சாத்துக்குடி சம்மந்தப்பட்ட ஃப்ரூட்ஸ் தான் வந்து இதுல விட்டமின் சி அதிக கண்டென்ட்டா இருக்கும். பட் மோஸ்ட் ப்ராபர்லி இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆரஞ்சஸ்ல நீங்க அதிக அளவில் பார்க்கலாம் இந்த விட்டமின் சி. ஸோ இதுலேயே வந்து விட்டமின் சி ரிச் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எதுன்னு நீங்க நோட் பண்ண வேண்டியது லெமன், ஆரஞ்சஸ் அண்ட் கிரேப் ஃப்ரூட்ஸ். ஸோ அடுத்து இந்த லிஸ்ட்ல நம்ம பார்க்க போறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா வெஜிடபிள்ஸ். ஸோ இது வந்து போத் நான் வெஜிடேரியன் அண்ட் வெஜிடேரியன் இதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ லீஃபி கிரீன் வெஜிடபிள்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ லீஃபி கிரீன் வெஜிடபிள்ஸ் ஆர் ரிச் இன் லியூட்டின் அண்ட் ஜியக்தனின் அண்ட் ஆர் ஹை சோர்ஸ் ஆஃப் ஐ ஃப்ரெண்ட்லி விட்டமின் சி. ஸோ விட்டமின் சி அதிக அளவு உள்ள இந்த பச்சை காய்கறிலையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐயை வந்து ஹெல்தி ஆக்கக்கூடிய ஃபுட் இது. ஸோ இதில் ரொம்ப ஸ்பெஷல் ஃபுட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இல்லை வெஜிடபிள்ஸ் நீங்கள் நோட் பண்ணீங்கன்னாக்கா ஸ்பினாக், கேலி அண்ட் கொலாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இன் லாஸ்ட் ஆஸ் பர் தி கன்க்ளூஷன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமா உருவாயிட்டு இருக்க இந்த பயோனிக் ஐ வந்து பாத்தீங்கன்னாக்கா இட் வில் பி சப்போர்ட்டட் பை எலக்ட்ரானிக்லி, டிஜிட்டலி டிரான்ஸ்மிட்டர்ஸ் அண்ட் ஐ விஷன்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மோஸ்ட்லி இந்த பயோனிக் ஐ டிரான்ஸ்பிளான்ட் இல்ல இன்பிளான்ட் மூலியமா என்ன பண்ணுவாங்கன்னாக்கா கண் பார்வை இழந்த அந்த நபர்கள் வந்து அந்த ஒரிஜினல் பிளஷ் ஐயை ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து இந்த எலக்ட்ரானிக் பயோனிக் ஐ வந்து பொறுத்துருவாங்க. ஸோ அவங்க தான் வந்து சைபார்க்னு சொல்லுவாங்க. ஸோ சைபார்க் இஸ் நத்திங் பட் அ ஹியூமன் ஹூ ஹஸ் பீன் இம்ப்ளான்டட் ஆர் வித் அ எலக்ட்ரானிக்லி டிவைஸ் விச் இஸ் ஹெல்ப்ஃபுல் இன் எனி ஆஃப் த ஃபார்ம். ஸோ சைபார்க் ஐ பயோனிக் ஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு டிஜிட்டல் ஐ பால்.
சரிங்களா? ஸோ இதோடைய ஒர்க்கிங் கண்டிஷன் எப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஆப்ரேஷன் மூலிமா இந்த பயோனிக் ஐ வந்து உங்கள் கண் பார்வை இழந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணி விட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்டர்நெட் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதோடைய ஆண்டனா இருக்கும். ஸோ அந்த ஆண்டனால உங்களுடைய எலக்ட்ரான்ஸ் அரே இருக்கும். அதே அந்த டிஜிட்டல் பயோனிக் ஐயில். ஸோ அந்த எலக்ட்ரானிக் கேஸ் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ உங்கள் கையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விபியூ டிவைஸ் கொடுத்துருவாங்க. அதாவது விஷுவல் ப்ராசஸிங் யூனிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டிக் இல்லை அந்த ஆப்ஜெக்ட் வந்து உங்கள் கண் பார்வை இழந்த நபர்கள் முன்னாடி இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஒரு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி அவங்க கண்களுக்கு இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணோம். ஸோ இது மூலிமா அவங்க எந்த இடத்துல இருக்காங்க, எந்த ஆப்ஜெக்ட் இல்லை பிளேஸை வந்து பார்த்துட்டு இருக்காங்கன்றது இந்த பயோனிக் ஐ வந்து ஹெல்ப் பண்ணும். அவங்களுடைய நர்வஸ் சிஸ்டம்க்கு இந்த மெசேஜஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி ஆஃப் இமேஜஸ் வந்து கொடுக்கும். ஸோ அட் ப்ரெசென்ட் இந்த வேர்ல்டில் வந்து ஒரு சில கம்பெனிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பயோனிக் ஐ ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸ் இல்லை ப்ராஜெக்ட்ஸில் இன்வால்வ் ஆயிருக்காங்க. அந்த டாப் கம்பெனிஸ் எதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பயோனிக் ஐஸ் டாப் கம்பெனிஸ் அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா, விச் இஸ் பிக்சியம் விஷன் எஸ்ஏ, ஆப்டோ பயோனிக்ஸ் கார்பரேஷன்ஸ், பயோனிக் விஷன் டெக்னாலஜிஸ், ஐ பயோனிக்ஸ் அண்ட் விவானி மெடிக்கல் இன்கார்பரேஷன். ஸோ இந்த ரேஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உலகத்திலே ரிச்சஸ்ட் பர்சனான இலான் மஸ்க்கும் இதில் பயோனிக் ஐ ரிசர்ச்சில் இன்வால்வ் ஆக போகிறாரு. ஆல்ரெடி அவருடைய நியூரோ லிங்க்ன்ற பிரெயின் சிப்பு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒருத்தருடைய உடம்புல வந்து இம்ப்ளான்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ரிசர்ச்சும் வந்து போயிட்டு இருக்கு. ஃபியூச்சரில் அதுக்கான டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு சேனலில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த ஐ சம்மந்தப்பட்ட ஹெல்தி ஐ, கேட்ரட்டிக்ஸ் அண்ட் ஐ டிசார்டர்ஸ் அண்ட் ஆப்டமெட்ரிஸ்டிக்ஸ் அண்ட் ஆப்தல்மாலஜிஸ்ட் உடைய டிஃபரன்ஸ் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது சம்மந்தப்பட்ட எதுனா கருத்து இருந்தாக்கா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்டேயிங் டில் தி எண்ட்.